ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கஷ்டம் கஷ்டம்னு எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு ஒரே கஷ்டமும் பிரச்சனைகளுமாக இருந்த கட்டம் கடந்த கட்டமாக மாறப்போகுது. ஆம் என் செல்லமே, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை பார்த்த, துயரங்களை பார்த்த, பிரச்சனைகளை பார்த்த. இப்படி எல்லாமே உனக்கு கஷ்டமாகவும் மன வருத்தத்தையும் மன உளைச்சலையும் மட்டுமே கொடுத்த காலமாக இருந்தது. இப்போது இந்த இரவு பொழுதில்தான் இந்த எல்லா துன்பங்களையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இதற்கு முன்பாகவும் பல முறை நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனால் உன்னுடைய கெட்ட நேரமோ அல்லது உன்னுடைய கெட்ட எண்ணமோ அல்லது கெட்ட செயலோ ஏதோ ஒன்று உனக்கே தடையாக இருந்து நான் செய்ய வந்த நல்லதை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருந்தது. அதனால்தான் இப்போது யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு இறுதி வாய்ப்பை மிகச்சிறந்த வாய்ப்பாக உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்வில் பழிச்சிடும். அதாவது உன் கஷ்டத்திற்கெல்லாம் கடைசி இரவாக இந்த இரவு இருக்க போகுது என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும்னு அடுத்தவங்களையே யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி எப்போ உன் வாழ்க்கையை நீ வாழ போகிற? எப்போவுமே உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ தயாராகு. அதற்கேற்றாற் போல யோசனை செய். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறத விட அவங்களுடைய சரி தவறு என்னன்னு அவங்கக்கிட்டேயே மனசு விட்டு பேசினா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கே பெரும் பிரச்சனை என்னன்னா, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு அவங்க தவறை அவங்கக்கிட்டேயே சொல்லு. தேவையில்லைன்ற இடத்துல பேசாமல் அமைதியாக இருந்துடு. அதை விட்டுட்டு ஒருவர் வீட்டில் நடக்கிறதையும் ஒருத்தர் வாழ்க்கையில் நடக்கிறதையும் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறதுனால இன்னும் பிரச்சனைகள் உன்னை தேடி வருதுங்கிறத இன்னுமா நீ புரிந்து கொள்ளவில்லை என் செல்லமே. நீ என்னதான் நல்லது நினச்சாலும் நல்லது செஞ்சாலுமே கூட அது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தப்பாக போகிறதின் காரணமே இதுதான். என்னன்னா, நீ ரொம்ப அப்பாவித்தனமாக யதார்த்தமாக வெகுளித்தனமாக இருக்க. மனசில் யோசிக்கிறதையும் மனசில் பட்டதையும் மறைக்கிறதுக்கு உனக்கு தெரியாது. அப்படியே அடுத்தவங்க கிட்ட பேசுறது மூலமாகவும் பல கஷ்டங்கள் உனக்கே எதிராகவும் எதிரியாகவும் கூட வந்து சேருது. நேரத்துக்கு ஏற்றாற் போல வேஷம் போடவோ அல்லது பொய் பேசி நாடகமாடவோ தெரியாததால் தானே உன் வாழ்க்கையில் நீ அதிக துன்பம் அடைகிறாய். நீ ஆளுக்கு ஏற்றாற் போல, காசு பணத்துக்கு ஏற்றாற் போல, நேரத்துக்கு ஏற்றாற் போல பொய் சொல்லு, நடின்னு நான் சொல்லலை. எப்போதுமே உண்மையாயிரு. ஆனால் ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்றாற் போலவும் இடத்துக்கு ஏற்றாற் போலவும் பேச்சை குறைச்சிக்கோன்னு சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்போ பயப்படுறதை நிறுத்துறியோ, எப்போ தைரியமாக துணிவாக இறைபக்தியை அதிகப்படுத்திக்கிட்டு எல்லாமே நன்மைக்கே நினைக்க ஆரம்பிக்கிறியோ, அப்போதுதான் உன் வாழ்க்கையில் புது அத்தியாயம் தொடங்கும். இப்போதாவது இந்த இரவு பொழுது நெருங்கும் வேளையிலாவது மனசில் இருக்கிற பயத்தையும் கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு இனிமேல் நான் சரியாக நடந்துக்கிறேன், பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிறேன், எல்லாமே நன்மைக்கே நினைக்கிறேன்னு இந்த நொடியிலிருந்து நம்ப ஆரம்பி. இத்தனை நாள் நீ காத்திருந்த காத்திருப்பு நாட்களை எல்லாம் இப்போது இன்று இரவோடு நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். அவசரப்படாமல் பொறுமையாயிரு. எல்லாமே உடனே நடந்துடணும், நான் நீங்கள் சொன்னபடி உடனே செஞ்சாதான் உங்களை நம்புவேன்னு என் மேலே கோபப்படுவதோ வருத்தப்படுவதோ வேண்டாம். அவசரப்பட்டு நீ என்ன பேசினாலும் அதனால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர வேறு எதுவுமே நடக்க போகிறதில்ல. இத்தனை காலம் பொறுத்திருந்தனே, இப்போ கொஞ்சம் பொறுத்திரு. போனது போகட்டும்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் சிறப்பான உன் எதிர்காலத்தை பெறுவதற்கு தயாராக இரு. இன்னும் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க வேண்டிய சந்தோஷம் நிறைய இருக்குது என் செல்லமே. நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. அதை நடத்தி வைப்பதற்காக தானே இந்த வராகியம்மா உன் வீடு தேடி வந்திருக்கேன். எப்போவுமே உன் குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நீயும் படாத பாடுபடுற, கஷ்டப்படுற, ஓடி ஆடி வேலை செய்கிற, அலையிற, சம்பாதிக்கிற. ஆனால் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சண்டை போடுறியே, அது ஏன் மட்டும் எனக்கு புரியலை. அப்படி என்ன உனக்கு கோபமும் எரிச்சலும் வருது? வீடுன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்க தான் செய்வாங்க. நீ நினைக்கிறது போலவே எல்லாரும் வேலை செய்கிறதுக்கு உன் மனசு கிடையாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசு இருக்குது, ஒவ்வொரு குணம் இருக்குது, ஒவ்வொரு கொள்கை இருக்குது. ஒவ்வொருவரும் வேறு வேறு மாதிரி சிந்தனை செய்யும்போது அவர்களுடைய செயல்களும் அதற்கு ஏற்றாற் போல தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீ உங்களுடைய பிள்ளைகள் முன்னால் சண்டை போட வேணாம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அது பண கஷ்டமோ மன கஷ்டமோ
உங்கள் குழந்தைங்க முன்னாடி நீங்கள் அதை பற்றி பேசவோ ஆலோசிக்கவோ வேண்டாம். நீங்கள் எப்போதுமே நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பத்தோட குதூகலமாக இருக்கணுன்றது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. அதற்கேற்றால் போலவே உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி காட்டுறேன். நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் ஒரே வித்தியாசம்தான். காசு பணம் இருக்கிறவன் பஞ்சு மெத்தையில் தூங்குவான், காசு பணம் இல்லாதவன் கூரையில் தரையில் தூங்குவான். இருக்கிறவனால 1000 பேருக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் காசு பணம் இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடிய உதவி செய்யும் மனப்பான்மை இருக்குமே தவிர காசு பணம் இருக்கிறவன் கஞ்சத்தனமாக தான் இருப்பான். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நான் நிறைய செல்வத்தை கோடி கோடியாக கொடுக்கலேனாலும் கூட நல்ல மனசை கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற அந்த நல்ல எண்ணம் உனக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக நீ கஷ்டப்படவே மாட்டே என் செல்லமே. இப்போது இருக்கும் உன் கஷ்டத்தை கூட நான் சீக்கிரமே காணாமல் போக செய்கிறேன். நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்கி பார்த்துக்கலாம், காசை கடன் வாங்கி சமாளிச்சுக்கலாம்னு ஒருபோதும் யோசிக்காதே. உன் தகுதிக்கு மீறி நீ கடன் வாங்கக்கூடாது. அதே போல் இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்களே, நம்ம சொந்தம், நம்ம நட்பு, நம்ம கூட பிறந்தவங்க நினச்சி அவங்களுக்காக வேறு யாரிடமும் நீ கடன் வாங்கி கொடுக்கவும் வேண்டாம். ஏன்னா நீ பாவப்பட்டு பணம் வாங்கி கொடுத்தீனா அது நாளைக்கு உனக்கே மிகப்பெரிய பாவமாக மாறி உங்களுக்குள்ள பகையை உண்டாக்கிடும். முக்கால்வாசி மனிதர்களுக்குள்ள மனப்பிரச்சனை, மனக்கஷ்டம், பிரச்சனை, கஷ்டம்னு வர்றதே இந்த காசு பணத்தினால் தானே. சில பேர் உன்கிட்ட சில காலம் நல்லா பேசியிருப்பாங்க, ஆனால் எப்போது வேண்டுமானாலும் ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில பேரை சில காலம் ஏமாற்றலாம், பல பேரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் எப்போவுமே உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாரிடமும் எப்போதுமே நீ ஏமாந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சிலர் மேலே நீ வச்ச பாசத்தையும் நம்பிக்கையும் அவங்க உன்னை ஏமாற்றி காமிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க இப்படிதான்னு தெரிஞ்ச பிறகு நீ அவர்கள் வாழ்க்கையில் திரும்ப போகவே கூடாது என் செல்லமே. ஒருத்தர் உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ மறுபடியும் அவங்க கூட ஏன் பேசுகிற பழகுறன்றதே எனக்கு புரியலை. உண்மையிலேயே நீ அறிவாளியாக புத்திசாலித்தனமாக இருந்தீனா அவங்க செஞ்சது தவறு, உன்னை ஏமாற்றிட்டாங்க, துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவர்களிடம் பேச்சை குறைத்து கொள்வதும் அவர்களிடம் நம்பிக்கையை கொடுப்பதையும் குறைத்து கொள்வது தானே நல்லது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்கிறேன், நீ அடுத்தவங்களை ஏமாத்தலை சரி, ஆனால் உன்னை யாரும் ஏமாற்றி விடாத அளவுக்கும் நீ கவனமாக இருந்து கொள்வது தானே சரியாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அன்பை காட்டுறதை காட்டிலும் நீ எல்லாரையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டீனா அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா அன்பை எப்படினாலும் உங்ககிட்ட இருந்து நீ எல்லாருக்கிட்டையும் அள்ளி கொடுத்துருவ. ஆனால் அந்த அன்பை பெறக்கூடியவர்கள் உன் அன்புக்கு உரியவர்களா, உன்னுடைய அன்பை பெறக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நல்லவர்களுக்கு அன்பை கொடு. ஏமாற்றுக்காரர்களுக்கும் துரோகிகளுக்கும் ஒதுக்கி வச்சுட்டு போய்கிட்டே இரு. சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறனே, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற, அப்படிப்பட்ட உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். மரபை விட மரியாதை விட மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது தான் உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். எப்போவுமே யார் மீதும் குற்றம் கண்டுபிடிக்காமல், யாரையும் குறை சொல்லாமல், அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு எந்த எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இன்றி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நீயும் சந்தோஷமாக வாழ தயாராகு. கற்பனையில் கூட நடக்காத விஷயங்களையெல்லாம் யோசித்து நீ ஏன் கவலைப்படுறனே எனக்கு தெரில. உனக்கு தான் புதுசாக தினசா சந்தேகமும் கவலையும் குழப்பமும் வருது. முதல்ல இந்த கவலை, குழப்பம், கேள்வி இதெல்லாத்தையும் உன் மனசுலேருந்து ஓரமாக ஒதுக்கி போடு. எதிர்காலத்தை பற்றின பயமே உனக்கு வேண்டாம். இன்றைய இரவு பொழுதை நீ நிம்மதியாக கடந்து வா. உன் வருங்கால விஷயங்களையும் எதிர்கால தேவைகளையும் அனைத்தையுமே நான் பூர்த்தி செய்வேன். உன் கஷ்டத்திற்கு கடைசி நாளான இன்று இரவே உன் கவலைகளுக்கும் கடைசி நாளாக இருந்துட்டு போட்டும். நாளை முதலே நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ எப்போதுமே ஒருத்தரை விட்டுட்டு போகிறதுக்கு 1000 காரணங்களை சொல்லலாம். ஆனால் ஒருத்தரை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க மேலே நீ வச்சிருக்கிற உண்மையான அன்பு தான்னு எனக்கு தெரியுமேன்னு செல்லமே. நீ வேணும்னா அடுத்தவங்களை முழுசாக நம்பலாம், அன்பு காட்டலாம். தங்கத்திலேயே செய்த தேராக இருந்தாலும் அது தேவை முடிஞ்சவனே, தேரோட்டம் முடிஞ்சவனே மனிதர்கள் அதை வீதியின் ஓரமாக நிறுத்தி வச்சிருவாங்க. அதே போல தான் உன்னையும் அவங்களுக்கான தேவை முடிஞ்சவனே எப்போ வேணாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா உறவுகளோடும் அளவோடு பேசி பழகு.
உன் கையில் பணத்தையும் ஆறி கொடுத்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற நல்ல குணத்தையும் நான் கொடுத்து வைப்பேன். இனிமே நீ யாருடைய நட்போ உறவோ எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு அளவோட அன்பை கொடுத்துக்கிட்டு உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய். எப்போதுமே நீ நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். எனக்கு பிரியமான பிள்ளையாகிய உன்னை இனிமேல் ஒரு நாள் கூட கஷ்டப்படுத்த மாட்டேன். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.